கண்ணை மூடி நினைத்துப் பாருங்கள். ஒரு இளைஞன், வயது 35, டெக் ஸ்டார்ட் அப் சிஇஓ, 100 ஊழியர்கள், மாத வருமானம் 10 லட்சம் ரூபாய். ஆனால் தூக்கம் 4 மணி நேரம், விடுமுறை 0 நாட்கள், குடும்ப நேரம் 0 மணி நேரம், மன அமைதி 0%. ஒரு நாள் அவன் உடைந்து விழுந்தான். ஆபீஸில் மயக்கம். ஹாஸ்பிட்டலில் எழுந்தபோது டாக்டர் சொன்னார், உடல் முறியும் முன் மனம் முறிந்துவிட்டது, உங்களுக்கு ஓய்வு தேவை. ஆனால் அவனால் ஓய்வெடுக்க முடியவில்லை. நிறுத்தினால் என் நிறுவனம் விழும், போட்டிகள் முன்னேறி விடுவார்கள். அப்போதுதான் ஒரு தெரு டீ கடைக்காரர் அவனுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். 2500 வருட பழமையான தாவோயிசம் ஞானம், வு வெய், முயற்சியில்லா முயற்சி. கார்த்திக், சென்னை, டெக் ஸ்டார்ட் அப் 2015 ஆரம்பித்தான். கடின உழைப்பு, 8 வருடங்களில் வெற்றி. ஆனால் விலை? காலை 5 மணிக்கு எழுப்பு, இரவு 2 மணிக்கு தூக்கம், வாரத்தில் 7 நாட்கள் வேலை, குடும்ப விழாக்கள் சுழி, நண்பர்களுடன் நேரம் சுழி, சுய பராமரிப்பு சுழி. வெற்றி = கடின உழைப்பு × நேரம். இதுதான் அவனது சூத்திரம். 2023 டிசம்பர், 3 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரே நேரத்தில். கார்த்திக் 72 மணி நேரம் தொடர்ந்து வேலை, காஃபி மட்டுமே உணவு, தூக்கம் மொத்தம் 8 மணி நேரம். 3வது நாள் இரவு ஆபீஸில் தனியாக அமர்ந்து கோடிங் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று கண்கள் இருண்டன, மார்பு வலி, மூச்சு திணறல், மயக்கம். விழித்தபோது ஹாஸ்பிட்டல் பெட். டாக்டர் முகம் கவலையாக இருந்தது. மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு சிவியர் பர்ன் அவுட் சிண்ட்ரோம், ஹார்ட்டுக்கு ஆபத்தான நிலை, உடல் முறியும் முன் மனம் முறிந்துவிட்டது. உங்களுக்கு இப்போதே 3 மாத ஓய்வு தேவை. கார்த்திக் அதிர்ந்தான். 3 மாதங்களா? முடியாது டாக்டர், என் நிறுவனம், என் ஊழியர்கள், என் கிளையன்ட்ஸ். டாக்டர் கடுமையாக, உங்கள் நிறுவனம் இல்லாமல் உங்களால் வாழலாம், ஆனால் நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் வாழ முடியாது. வீடு திரும்பினான், ஆனால் ஓய்வெடுக்க முடியவில்லை. லேப்டாப் திறந்து வேலை பார்க்கிறான். போனில் கான்ஸ்டன்ட் இமெயில்ஸ், மனதில் எப்போதும் ஆங்ஸைட்டி. நிறுத்தினால் பின்னடைவு வரும். இந்த பயம் அவனை விடவில்லை. ஒரு காலை கார்த்திக் மன அழுத்தத்துடன் நடந்து சென்றான். ஆபீஸ்க்கு பதில் வேறு வழியாட சென்றான். ஒரு சிறிய தெரு, பழைய டீ கடை. ஒரு முதுமை மனிதர், வயது 70 இருக்கும், டீ தயாரித்துக் கொண்டிருந்தார். ஆச்சரியம் என்னவென்றால், அவர் அவசரப்படுவதில்லை, ஆனால் வேலை மெதுவாகவும் இல்லை. ஒவ்வொரு அசைவும் சரியாக, துல்லியமாக. முகத்தில் அமைதி, புன்னகை. கார்த்திக் ஆர்வத்துடன் பார்த்தான். எப்படி இவர் இவ்வளவு அமைதியாக வேலை செய்கிறார்? அவசரமில்லை, சோர்வில்லை. டீ வாங்கினான். பேசத் தொடங்கினான். அங்கிள், நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீர்கள்? முதுமை மனிதர் புன்னகைத்தார். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை, 12 மணி நேரம். கார்த்திக் ஆச்சரியப்பட்டான். 12 மணி நேரமா? ஆனால் நீங்கள் அவசரப்படுவதில்லையே, சோர்வாகவும் தெரியவில்லையே. முதுமை மனிதர் சிரித்தார். மகனே, நான் வேலை செய்கிறேன், ஆனால் போராடுவதில்லை. நதி ஓடுவதைப் போல. அவசரப்படுவதில்லை, ஆனால் ஓய்வதும் இல்லை. இயற்கையாக ஓடுகிறது. கார்த்திக் குழப்பமடைந்தான். எனக்கு புரியவில்லை அங்கிள், நான் 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் சோர்வு, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கிறது. நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்தாலும் அமைதியாக இருக்கிறீர்களே. முதுமை மனிதர் கண்கள் ஒளிர்ந்தன. நான் பள்ளியில் படிக்கவில்லை, ஆனால் என் தாத்தா ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தார். சீனாவின் பழமையான ஞானம், தாவோயிசம். அதில் ஒரு கொள்கை, வூவே. கார்த்திக் கேட்டான், வூவேவா? அது என்ன? முயற்சி இல்லா முயற்சி, செய்யாமல் செய்தல், போராடாமல் வெற்றி பெறுதல்.
கார்த்திக் புருவம் உயர்த்தினான். அது எப்படி சாத்தியம்? வெற்றிக்கு கடின உழைப்பு தேவையில்லையா? முதுமை மனிதர் ஒரு உதாரணம் சொன்னார். மரத்தை நினைத்துப்பார், அது வளர அவசரப்படுகிறதா? இல்லை, ஆனால் வளர்கிறது. நதியை நினைத்துப்பார், அது கடலை அடைய போராடுகிறதா? இல்லை, ஆனால் அடைகிறது. சூரியனை நினைத்துப்பார், அது உதயமாக அவசரப்படுகிறதா? இல்லை, ஆனால் உதயமாகிறது. இயற்கை அவசரப்படுவதில்லை, ஆனால் எல்லாவற்றையும் சாதிக்கிறது. வூரே என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது இயற்கையான ஓட்டத்துடன் வேலை செய்வது. கார்த்திக் சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்று முதல் கார்த்திக் மாறத் தொடங்கினான். ஸ்டெப் 1, புரிந்து கொள்ளுதல். ஊவே என்றால் என்ன? சோம்பேறித்தனம் அல்ல, வேலை செய்யாமல் இருப்பது அல்ல, சரியான நேரத்தில் சரியான வழியில் செயல்படுதல். போராட்டம் இல்லாமல் ஓட்டத்துடன் செல்லுதல். கட்டாயப்படுத்தாமல் இயற்கையாக வளரவிடுதல். ஸ்டெப் 2, நடைமுறைப்படுத்துதல். வீக் 1 to 2, ரெஸ்ட். 8 மணி நேரம் தூக்கம், முன்பு 4 மணி நேரம். காலை 30 நிமிடம் மெடிடேஷன், மாலை 30 நிமிடம் நடத்தல். ஞாயிற்றுக்கிழமை முழு ஓய்வு. கடினமாக இருந்தது. மனதில் எப்போதும் வேலை செய்ய வேண்டும், நேரம் வீணாகிறது. ஆனால் முதுமை மனிதர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நதி ஓய்வெடுப்பதில்லை, ஆனால் அவசரப்படுவதும் இல்லை. வீக் 3 to 4, ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன். ஆபீஸுக்கு திரும்பினான், ஆனால் புதிய அணுகுமுறை. முன்பு 16 மணி நேரம் தொடர் வேலை, மல்டிபிள் டாஸ்க்ஸ் ஒரே நேரத்தில், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், ஹரி. இப்போது 8 மணி நேரம் ஃபோக்கஸ்டு வேலை, 1 டாஸ்க் அட் அ டைம், 15-minute பிரேக் எவ்ரி 2 hours. முக்கியமற்றவைகளை விட்டுவிடுதல். ஸ்டெப் 3, ஃப்ளோவில் வேலை செய்தல். கார்த்திக் கவனித்தான், காலை 9 to 11 மணி மோஸ்ட் கிரியேட்டிவ் டைம். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் டெஃபிஷியன்ஸ். மதியம் 2 to 4 மணி எனர்ஜி குறைவு, அப்போ ருட்டீன் டாஸ்க்ஸ். மாலை 5 to 6 மணி பிளானிங் ஃபார் டுமாரோ. போராடாமல் இயற்கையான எனர்ஜி ஃப்ளோவுக்கு ஏற்ப வேலை செய்தேன். ஸ்டெப் 4, டெலிகேஷன். முன்பு நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும், வேறு யாராலும் முடியாது. இப்போது ஒவ்வொருவருக்கும் தேர் ஸ்ட்ரெங்த் இருக்கிறது, நான் எல்லாம் செய்ய தேவையில்லை. டீமுக்கு பொறுப்புகளை கொடுத்தான், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நிறுத்தினான், ட்ரஸ்ட் செய்தான். 3 மாதங்கள் கழித்து ஆச்சரியமான முடிவுகள். முன்பு ஓவர் ஒர்க்கிங், வேலை நேரம் 112 மணி நேரம் பருவாரம். ப்ரொடக்டிவிட்டி குறைவு, பர்ன் அவுட் காரணமாக. எரர்ஸ் அதிகம், டீம் மொரால் குறைவு, ஹெல்த் மோசம். ரெவென்யூ கூட 40% அதிகரித்தது. கார்த்திக் ஆச்சரியப்பட்டான். குறைவாக வேலை செய்து அதிகமாக சாதித்தேன். ஊவை உண்மைதான். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மாணவரா? 12 மணி நேரம் படிப்பு, ஆனால் ரிசல்ட்ஸ் குறைவா? ஊவே, குவாலிட்டி கிரேட்டர் தேன் குவான்டிட்டி. 4 மணி நேரம் ஃபோக்கஸ்ட் ஸ்டடி, ரெஸ்டை மறக்காதே. தொழில் முறையாளரா? 60+ மணி நேரம் வேலை, ஆனால் ப்ரொமோஷன் இல்லையா? ஊவே, ஸ்மார்ட் ஒர்க் கிரேட்டர் தேன் ஹார்ட் ஒர்க். எனர்ஜி ஃப்ளோவுக்கு ஏற்ப வேலை செய். தொழில் முனைவோரா? எல்லாம் நீங்களே செய்கிறீர்களா? பர்ன் அவுட்டில் இருக்கிறீர்களா? ஊவே, டெலிகேட், ட்ரஸ்ட் யோர் டீம், ஃபோக்கஸ் ஆன் வாட் ஒன்லி யூ கேன் டூ. தாவோயிசத்தின் 3 பாடங்கள். 1. இயற்கையான ஓட்டத்துடன் செல். உன் எனர்ஜி லெவல்ஸை கவனி. பீக் டைமில் இம்பார்ட்டன்ட் ஒர்க், லோ டைமில் ரெஸ்ட் ஆர் ருட்டீன் டாஸ்க்ஸ். 2. போராடாமல் செயல்படு, கட்டாயப்படுத்தாதே, ஃப்ளோவை கண்டறி. லெஸ் ரெசிஸ்டன்ஸ், மோர் ப்ராக்ரெஸ். 3. செய்யாமல் செய்தல். அன்னெசரி டாஸ்க்ஸை நீக்கு, எசென்ஷியலில் மட்டும் கவனம். ஸ்பேஸ் கொடு,
கிரியேட்டிவிட்டி வரும். நினைவில் கொள்ளுங்கள், மரம் அவசரப்பட்டு வளர்வதில்லை, ஆனால் வளர்கிறது. நதி போராடுவதில்லை, ஆனால் கடலை அடைகிறது. நீங்களும் அப்படியே வாழலாம். தாவோ டே சிங் சொல்வது, நேச்சர் டஸ் நாட் ஹரி, yet everything is accomplished. இயற்கை அவசரப்படுவதில்லை, ஆனால் எல்லாவற்றையும் சாதிக்கிறது. இன்றே செய்யுங்கள். உங்கள் எனர்ஜி ஃப்ளோவை கவனியுங்கள். அன்னெசரி டாஸ்க்ஸை நீக்குங்கள். ரெஸ்டை கில்ட் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃப்ளோயில் வேலை செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். நான் போராடாமல் ஓட்டத்துடன் செல்வேன் என்று எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரம் தோறும் அரிய ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஸ்டோரிஸ் தமிழில்.